ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமையில் மைதாவில் ரவாவிலலாம் கேக் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம சத்து மாவில் கேக் செய்ய போகிறோம். எக் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு ஜாரில் அந்த கப்பில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப் பால், 1/2 கப் குக்கிங் ஆயில், 1/2 கப் தயிர். நம்ம வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா. நம்ம இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. 1 கப் மாவு எடுத்துருக்கோம். இதையும் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட், சத்து மாவு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் டின்னில் நம்ம நெய் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு சுற்றிலும் நல்லா பரவுற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இப்போ கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். இப்போ கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. குக்கரை நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம இப்போ வைக்கலாம் ஸ்டாண்டில். அதை நம்ம ரப்பர் இல்லாமல் தான் மூடணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 30-40 நிமிஷம் ஆகட்டும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், கத்தியில் ஒட்டல. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களே இதை வீட்டில் செய்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.